வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தம் பிரியாணி. தம் பிரியாணினா நம்ம பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தோசை தவாலையோ இல்லை அடுப்பு மேலே வச்சு அடுப்பு குறைச்சிட்டு தம் பிடிக்கிறது தம் பிரியாணி. ஆனால் இன்னொரு மெத்தடில் தம் பிரியாணி செய்யலாம். அது எப்படின்னா வெறும் பாசுமதி ரைஸை தனியாக நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் குக்கராக இருந்தாலும் சரி, குக்கராக இருந்தாலும் சரி, இல்லை வேக வச்சு வடித்து எடுத்தாலும் சரி, அந்த சூடாக இருக்கிற சாதத்தை தட்டில் ஆற போட்டு வச்சிடுங்க. பிரியாணிக்கு என்னென்ன பொருள் நீங்கள் சேர்ப்பீங்க? தேங்காய் பால், புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்ப்போம். அப்புறம் கரம் மசாலா, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்ப்போம் இல்லைங்களா? அந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் பச்சையாக அரைச்சி ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணணும். நம்ம எல்லாமே பிரியாணியில் சேர்த்து ஒன் பாட் ரைஸாக வைக்கிறது ஒரு விதம். இந்த மாதிரி ஒரு விதத்தை நீங்கள் செய்து பாருங்கள். தனியாக கிரேவி மாதிரி அதெல்லாம் அரைச்சி எல்லாமே மிக்ஸி ஜாரில் எப்படி கிரேவியாக வைக்கணும்னா, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிடுங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம் போட்டு தாளித்த செஞ்சு அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம், ரீஃபைன் ஆயிலும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வடித்த சாதத்தில் கொட்டி நல்லா தளர கிளறி நல்லா தம் பிடிச்சி மூடி வச்சுருங்க. நீங்கள் என்வி சேர்க்குறதா இருந்தால் தனியாக அதை வேக வச்சு இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா கிரேவி மாதிரி செஞ்சு சாதத்தில் வடித்த சாதத்தில் சேர்த்து கலந்து அடுப்பில் தோசை தவாவை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு மேலே தூக்கி வைக்கிறது தான் தம் பிரியாணி. தேங்காய் பாலில் நீங்கள் கொஞ்சம் போல் இதில் சேர்த்துக்கலாம். தயிர், லெமன் எல்லாமே கிரேவியில் சேர்த்து சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். ஹோட்டல் சுவையில் அருமையாக இருக்கும். பாசுமதி ரைஸு ஊசி போல் நீள நீளமாக நமக்கு கிடைக்கும். சாதமும் கெட்டு போகாது, ருசியும் அருமையாக இருக்குங்க. அடுத்து சமையல் வார சமையலோட ஒரு தொகுப்பு பார்த்துடலாங்களா? வாழைப்பூ கூட்டு, வேர்க்கடலை சட்னி, தயிர், அடுத்து வாழைக்காயில் காரக்குழம்பு. வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு துவர்ப்பு தன்மை கண்டிப்பாக தேவை. வாழைப்பூ நிறைய துவர்ப்பு தன்மைன்றதுனால விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பு போட்டு வாழைப்பூ கூட்டு வைங்க. சாதத்தில் பிரட்டி சாப்பிடலாம். சைடிஷாகவும் நம்ம வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, வாழைப்பூ வடை கூட செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் வாழைப்பூ வடையை விட வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ பொரியலில் தான் சத்து அதிகம். சாம்பார் வைக்கும்போது கொத்தமல்லியை இந்த மாதிரி மேலே தூவி தட்டு போட்டு மூடிடுங்க. ரசத்துக்கும் அந்த மாதிரி மேலே தூவி தட்டு போட்டு மூடிடுங்க. நம்ம சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணும்போது கலந்து கொடுத்து சாப்பிடுங்க. ருசியும் மனமும் அருமையாக இருக்கும். கொத்தமல்லியோட அந்த ரசம் வாசம், அந்த ஜூஸ் இறங்குறதுனால சாம்பாரும் ரசமும் மணக்கும். வாழைப்பூ வடை செய்ய போகிறீங்களா? இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். வாழைப்பூவை நிறைய பேர் கட் பண்ணி வடை மாவில் சேர்த்து செய்வாங்க. அதை விட வாழைப்பூவை கொஞ்சமாக முங்குற அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை தண்ணியை ஈர்த்து நல்லா புழிஞ்சிட்டு கடலப்பருப்பு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே 3/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா 1-2 சீக்கிரம் ஒரு சுற்றுலேயே அரைஞ்சிரும். இந்த வேக வச்ச வாழைப்பூவை தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அதையும் அரைச்சிக்கோங்க. வடைக்குரிய பொருட்கள்லாம் சேர்த்து இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து நீங்கள் பெசரி எடுத்து சுட சுட வடையை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் போட்டு எடுங்க. நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதும் நீங்கள் வடையை போடுங்க. எண்ணெய் காயாமல் போட்டால் கூட வடையில் எண்ணெய் இழுத்துக்கிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வடையை போட்டிங்கன்னா வடையில் சொட்டு கூட எண்ணெய் இழுக்காதுங்க. வாழைப்பூ வடைனா எண்ணெய் இழுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் எண்ணெய் இழுக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது பரோட்டா தாங்க. நல்ல ரிப்பன் மாதிரி லேயராக பரோட்டா தான். பரோட்டாவுக்கு அதுக்குரிய சைடிஷ் எனக்கு பிடிக்கலை. நானே வீட்டில் பரோட்டாவை நல்லா உதுத்து விட்டுட்டு அதில் மிளகாய்த்தூள் போட்டுட்டு கரம் மசாலா போட்டுட்டு சாஸு ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுட்டேங்க. வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி நெய் விட்டு வறுத்துட்டு பரோட்டாவை நல்லா உதுத்து சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளோட கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டு தக்காளி 1 பச்சையாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். நல்லா வதக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுது.
இந்த பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அப்படியே ஸ்பூன் போட்டோ இல்லை கையில் அள்ளியோ சாப்பிட்டுக்கலாம். சுவை அருமையாக இருக்கும். அடுத்த சமையல் நம்ம என்னன்னு பார்க்கலாம். காஞ்ச வத்தல், சுண்டக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் போட்டு வத்த குழம்பு வச்சுட்டேன். 2 முட்டை அவிச்சியாச்சு. சோயா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மிளகு ஃப்ரை, வாழைப்பூ வடை, தயிர். அவ்வளோதாங்க இன்றைய சமையல். சாப்பிடும்போது இந்த வத்த குழம்புக்கு அப்பளம் சுட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது முட்டை தோசைங்க. தோசை மாவு ஒரு கரண்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு முட்டையை நல்லா அடித்து உப்பு போட்டு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வெங்காயத்தை மேலாப்பில் தூவியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையுமே வந்து லைட்டாக தனி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. அதோடு வந்து குழம்பு கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. அவ்வளோதான் முட்டை தோசை. இது என்னுடைய மகனுடைய கைவண்ணம். அடுத்த சமையல் என்ன போகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நூடுல்ஸுங்க. நூடுல்ஸ் எப்பவும் போல் செய்கிறத விட இந்த மாதிரி சோயா, கார்ன், கொடமிளகா இதெல்லாம் வச்சு, கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் வச்சு நூடுல்ஸு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா. அதில் வந்து இந்த சோயா வந்து பார்த்திங்கன்னா மிளகு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சமாக பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்து முடிகிற ஸ்டேஜில் அழகாக மேலே வந்து அந்த சோயாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். சாப்பாடு அவங்களுக்கு பரிமாறும்போது டிஃபன் எடுத்து வைக்கும் பொழுது அப்போ கலந்து கொடுத்து எடுத்து வைங்க. அந்த சோயா வந்து ஃப்ரை பண்ணது வந்து நல்ல ஒரு தனியாக அதை எடுத்து சாப்பிட அருமையாக இருக்கும். நம்ம செய்யும் போதே நம்ம கலந்து விட்டுட்டோம்னா சோயா வந்து ஒரு மாதிரி ஈர பசையோடு நம்ம செஞ்ச மசாலா வந்து டேஸ்ட்டு வந்து அவ்வளோவா தெரியாது. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து நூடுல்ஸ் வந்து கலந்து பாருங்கள். நூடுல்ஸ் கலக்கும்போது நிறைய பிள்ளைங்க சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்து நூடுல்ஸ் செய்யலாம். இதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இருந்தால் பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த சமையல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது மகனுடைய சமையல். அவங்க சூப்பராக என்வி ஐட்டம்லாம் செய்வாங்க. நான் அதுக்கிட்டேயே போக மாட்டேன். அவங்க செய்கிற சமையல் ரொம்பவே அருமையாக இருக்கும்ன்ட்டு எல்லோருடைய பாராட்டையும் பெறுவார்கள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.